கார்ப்பரேட் நிறுவனங்களை பயன்படுத்தி கருத்து கணிப்பு என்கிற பெயரில் பாஜக கருத்து திணிப்பு செய்கிறது என சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். பாலஸ்தீன முகாம்கள் மீது குண்டு வீசி அப்பாவி மக்களை கொன்று அழிக்கும் செயலை நிறுத்தவும், இந்திய அரசு ராணுவ ஆயுதங்களை இஸ்ரேல் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதை நிறுத்தவும் வலியுறுத்தி சிபிஎம் சார்பில் சென்னை சிந்தாரிப்பேட்டையில் பேரணி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாலகிருஷ்ணன், இந்தியாவில் நாம் தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்து இருக்கும் சூழ்நிலையில் உலகமே தலைகுனியும் அளவுக்கு அமெரிக்காவின் ஆதரவோடு இஸ்ரேல் அரசு பாலஸ்தீனம் மீது நடத்தி வரும் இனப்படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக கூறினார். மேலும் பாலஸ்தீனியர்கள் மீது தாக்குதல் நடத்துவதை கண்டித்து இஸ்ரேல் மக்களே ஆர்ப்பாட்டம் நடத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து பேசிய பாலகிருஷ்ணன், இந்தியா கூட்டணி சார்பில் மதசார்பற்ற ஆட்சி அமைய வாக்காளர்கள் மத்தியில் ஒரு புதிய எழுச்சி ஏற்பட்டிருப்பதாக கூறினார். திட்டமிட்டு பல ஊடகங்கள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களை பயன்படுத்தி கருத்து கணிப்பு என்கிற பெயரில் பாஜக கருத்து திணிப்பை செய்வதாக விமர்சித்தார். பாஜகவின் இந்த கடைசி முயற்சியையும் முறியடித்து இந்தியாவில் மாற்று ஆட்சி உருவாகும் என சிபிஎம் பாலகிருஷ்ணன் திட்டவட்டமாக தெரிவித்தார். நாளை மறுதினம் நடைபெற இருக்கிற 7 கட்ட தேர்தல் வாக்குறுதி தேர்தல் பணியெல்லாம் முடிந்து வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் வெளியிட இருக்கிறது. நிச்சயமாக இன்றைக்கு எக்ஸிட் போல் என்கிற முறையில் பலவிதமான திருப்பு வேலைகளை செய்தாலும் கூட அவைகளையெல்லாம் தவிடுபொடியாக்கி நிச்சயமாக இந்தியாவிலே இந்தியா கூட்டணி ஆட்சி பெறுகிற ஒரு நல்ல சூழ்நிலை என்பது உருவாகிற நிலைமை என்பது இருக்கிறது. எதையாவது செய்து எதையாவது திரித்து மக்களை குழப்புவதிலே கைகேர்ந்தவர்கள் இன்றைக்கு மீடியா மற்றும் ஊடகங்களை பயன்படுத்தி தவறான திசை திருப்புகிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். இன்னொன்று, அப்படி திசை திருப்புகிற அவர்கள் கூட தமிழ்நாட்டிலே அனைத்து இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் என்கிற செய்தியை சொல்லித்தான் ஆக வேண்டிய கட்டாயத்திலே தான் இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டிலே ஒரு மகத்தான வெடி நாம் பெறப்போகிறோம்.